எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம உயிரை பற்றின ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம உயிரை பார்த்ததே கிடையாது. அதனால் உயிரை நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி பல கற்பனைகள் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். உயிர்னால் அது மஞ்சளாக இருக்கும், ரவுண்டாக இருக்கும், தீபம் மாதிரி இருக்கும், ஒளியாக இருக்கும், அப்படியே ஹார்ட்டு பக்கத்தில் வரும், அப்புறம் ஹார்ட்டில் இருந்து அது வெளியே போயிடும். இப்படியெல்லாம் நம்மளுக்கு சினிமாவில் காட்டுவாங்க. இந்த மாதிரி தான் நம்ம நம்மளோட உயிரை பற்றின கற்பனைகளை வச்சுருக்கோம். ஆனால் நிஜத்தில் உயிர் அப்படிப்பட்டது கிடையாது. அப்போ உயிர்னால் என்ன, அது எப்படி இருக்கும்? உயிர் அப்படிங்கிற ஒன்று ஒரு பொருளை அசைக்கிற தன்மையில் இருக்கும். அதாவது ஒரு பொருள் தானே அசைஞ்சா அது உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பொருளை நாம் அசைச்சா அதை நான் லிவிங் திங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது லிவிங் திங்க்கும் நான் லிவிங் திங்க்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் என்னென்னா, லிவிங் திங் தானாக அசையும், நான் லிவிங் திங் தானே அசையாது. ஒரு பொருள் தானாக அசையணும் அப்படின்னா அதுக்குள்ள சக்தி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த சக்தி அந்த பொருளை இயக்குது, இல்லைன்னா அசைக்குது அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு சக்தி ஒரு பொருளை அசைக்குதோ அந்த சக்தியை தான் உயிர் சக்தி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம உடம்பை எடுத்துக்கலாம். நம்ம உடம்பு உயிரோடு இருக்கும்போது அதால் நிற்க முடியும், நடக்க முடியும், ஓட முடியும், சாப்பிட முடியும், பார்க்க முடியும், கேட்க முடியும், இப்படி நிறைய பண்ண முடியும். ஆனால் அந்த உடம்பில் உயிர் இல்லை அப்படின்னா அதால் எதுவுமே பண்ண முடியாது. சும்மா கட்ட மாதிரி கிடக்கும், ஒரு அசைவு கூட அதால் பண்ண முடியாது. அப்போது உயிர் அப்படிங்கிறது ஒரு பொருளை அசைக்கிறதுக்கு தேவையான சக்தி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம உடம்புக்கு உள்ளேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா சில நேரம் சிலருக்கு கால் மட்டும் உயிர் இல்லாமல் போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? காலுக்குள்ளே போகிற உயிர் சக்தி செத்து போயிடுச்சு அப்படின்னா அந்த கால் மட்டும் இயங்காமல் போயிடும், மற்ற உறுப்புகளெல்லாம் இயங்கும். அப்போது நம்ம உடம்புக்கு உள்ளேயே சில செல்கள் செத்து போகும், அதில் உயிர் சக்தி இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால் அந்த செல்ஸால் இயங்க முடியாது, இல்லைன்னா தன்னைத்தானே அசைச்சிக்க முடியாது. அப்போது உயிர்னா என்ன அப்படின்னா ஒரு செல் இல்லை ஒரு உறுப்பு இல்லை ஒரு உடம்பு, இதை அசைக்கக்கூடிய சக்திக்கு பேர் தான் உயிர் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த உயிர் லிவிங் திங்குள்ளே மட்டும்தான் இருக்கா அப்படின்னா அப்படி கிடையாது. அது நான் லிவிங் திங்ஸ்குள்ளேயும் உயிர் இருக்குது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஆட்டமுக்குள்ளேயும் ஒரு உயிர் சக்தி இருக்குது. அந்த ஆட்டம் வைப்ரேஷனுக்கு தேவையான எனர்ஜியை அது கொடுக்குது. சயின்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா ஆட்டம்ஸுமே வைப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லா ஆட்டம்ஸும் தனக்குத்தானே வைப்ரேட் ஆகிக்கிடுது அப்படின்னா அது தன்னைத்தானே அசைச்சிக்கிடுது அப்படின்னு அர்த்தம். அப்போ தனக்குத்தானே அசைவு கொடுக்கக்கூடிய அந்த எனர்ஜியை தான் நம்ம உயிர் சக்தி அப்படின்னு சொல்கிறோம். இப்போது உயிர் அப்படிங்கிறது எல்லா ஆட்டம்ஸ்குள்ளேயும் இருக்குது அப்படின்னா ஏன் பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பாடிஸும் லிவிங் திங்ஸாக இல்லாமல் சில பாடிஸ் எல்லாம் நான் லிவிங் திங்ஸாக இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி வைக்கலாம். ஏன்னா எல்லா ஆட்டம்ஸும் வைப்ரேட் ஆகுது, எல்லா ஆட்டம்ஸும் மூவிங் எனர்ஜியோடு இருக்குது. அப்போ எல்லா பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பாடிஸுமே லிவிங் திங்ஸாக தானே இருக்கணும். ஏன் நாம் சில விஷயங்களை நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, உயிர் சக்தி மட்டும் போதாது ஒரு பொருளை லிவிங் திங்காக மாற்றுறதுக்கு. ஒரு உயிர் சக்தியோட பிராண சக்தி அப்படிங்கிற ஒன்று இணைஞ்சால் மட்டும்தான் ஒரு உடம்பு லிவிங் திங்காக மாறும். பிராணசக்தி இல்லை அப்படின்னா அந்த பொருள் நான் லிவிங் திங்காக தான் இருக்கும். இப்போ செந்தமிழில் ஊ அப்படிங்கிற உயிர் எழுத்து
பிராண சக்தியை குறிக்கிறதுக்காக உபயோகப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி உயிர் அப்படிங்கிற ஒன்றை குறிக்கிறதுக்கு செந்தமிழில் யா அப்படிங்கிற எழுத்து, அதாவது மெய் எழுத்தில் யா அப்படின்னு போடுவோம்ல, அந்த எழுத்தை உயிர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்கிறதுக்காக செந்தமிழில் பயன்படுத்துகிறாங்க. இந்த பிராணன் நம்ம உடம்புக்குள்ளே ஒட்டும்போது மட்டும்தான் நம்மளோட ஹார்ட் பீட்டே ஸ்டார்ட் ஆகும். அதாவது நம்ம ஒரு கருவில் இருக்கும்போது ஒரு 45 நாள்லேருந்து 60 நாள் வரைக்கும் நம்ம உடம்பு உயிரோடு இருக்குது அப்படின்னு டாக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. எப்போ இதய துடிப்பு ஆரம்பிக்குதோ அப்போ தான் நம்ம குழந்தை உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எதை வச்சு சொல்கிறாங்க? அந்த ஹார்ட் பீட் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, பிராண சக்தி உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஹார்ட் பீட்டு ஸ்டார்ட் ஆகும். அப்போ தான் நம்ம முழுசாக உயிரோடு இருக்கோம் அப்படின்னு டாக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சைவ சித்தாந்தத்தில் எந்த பாடலாக இருந்தாலும் எந்த பாடல்லையும் ஊ அப்படிங்கிற எழுத்தை அவங்க சொன்னாங்க அப்படின்னா அது பிராணனை மட்டும்தான் குறிக்கும். நம்ம உடம்புக்கு உள்ளே ஓடுற பிராண சக்திக்கும் காலம் நியதி தத்துவம் கண்டிப்பாக உண்டு. அது ஒரு புள்ளியில் ஆரம்பித்து நம்ம இறக்குற நிமிஷத்தில் கரெக்டாக அது நின்று நம்ம உடம்புல இருந்து வெளியேறிடும். அப்போது அது நம்ம எப்போ பிறக்கிறோம், நாம் எப்போ இறக்குறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதே இந்த பிராண சக்தி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.